கீழே இருக்கிற குமாரனை காமிக்கிறேன். கீழே இருக்கிற குமாரன் பிதா 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 தான். யூதனுக்கும் சொல்றாரு, சீசனுக்கும் சொல்றாரு, நானும் பிதாவும் நான் அவருக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடல. நீ தனியாக இருக்கா? நாங்கள் தனியாக இருக்க விடலையா? மேலே தான் இருந்தார். இவர் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னாரு. பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். குமாரன் பிதாவுக்கு பிரியமானதை செய்தது போல குமாரராகிய குமாரத்தியாகிய நீங்கள் பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும். பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், கீழ்ப்படிதல் பிரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத. விசுவாசம் பிரியம். மேல இருக்கிற பிதாவுக்கு பிரியமா செய்யணுயா. பிதாவுக்கு பிரியம். இந்த வேத வார்த்தையின்படி நான் வாழணும். பிதாவுக்கு புரியும். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. வாசிக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அது ஜெபம், இயேசுவின் ஜெபம் பிதாவை நோக்கி. அங்கே சொல்றாரு, பரிசுத்த பிதாவே. என்ன பிதாவே? அவரை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்க அப்படியே மாறுவீங்க. அவர் என்னவா இருக்கிறார்னு அவரை சொல்ல 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 அவர் அப்படியாகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறவரே அப்படின்னா ஆசீர்வதிப்பார். என் பரிகாரியே சுகமாயிருப்பார். யெகோவா ஈரே எல்ஷடாய் மோர் தென் எனஃபாய் இருப்பார். யெகோவா சிட்கனு நீதியாய் இருப்பார். யெகோவா ஷம்மா கூடவே இருப்பார்.